அண்ணா விஜய் அண்ணா, உங்களுக்கு தானே அந்த வாக்கு. நான் வாக்கு சொன்னால் பழிக்கணும். நான் நீங்கள் ஜெயிப்பீங்களா இல்லையான்னு கூடுற சனமெல்லாம் ஓட்டு ஆகுமா என்னான்னு தெரியலன்னு கவலைன்னு செய்தியில் பார்த்தேங்கண்ணா. அப்போ நான் நைட்டு தூங்கும்போது கனவுல எங்கள் மாமியை இறந்து இப்போ 8 மாதம் ஆகுதுண்ணா. அப்போ நான் நின்றுட்டு இருந்தேன், கோயிலுக்குள்ளே போதக்கூடாதுன்னு. அப்போ எங்கள் மாமியை கையில் காசு கொடுத்து, இந்த அவங்க கொழுந்தனா பொண்டாட்டிட்டு கொண்டு போய் இந்த 100 ரூபாய்க்கு கொடு, மதிக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியை கொடுத்தாங்கண்ணா. அட, நம்ம மாமியாவே இறந்து போயிட்டாங்க, எப்படி கோயிலுக்குள்ளே போதுறதுன்னு நான் நினச்சிட்டு ஓரமாக நின்றுட்டு இருந்தேங்கண்ணா. அப்போ ஒரு பூச்சேரி ஏமா பத்திரகாளி கோயிலுங்கண்ணா, பூச்சேரி ஏமா வெளியில் நிற்கிற உள்ளே வாங்கம்மான்னு கூப்பிட்டாங்கண்ணா. அப்புறமேட்டுக்கு நீ நினச்ச காரியம் வெற்றி அடையும், கண்டிப்பாக என்னை நம்பு, இந்த 2 மாலையும் கொண்டுக்கிட்டு நீ தீச்சட்டி எடுத்து பூமெதின்னு சொல்லி என்னை அமுச்சு விட்டாங்கண்ணா, உன்னோட வாக்கு நிறைவேறுன்னு. அப்புறம் நான் எடுத்துக்கிட்டு வழியில் போயிட்டுருக்குறேன் அண்ணா. அப்புறமேல் பார்த்தா யாரையுமே காணோம், எங்கடா லைனில் பூ மிதிக்கிறேனாங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ மாலையை அப்படி பிடிச்சிட்டு தட்டோடு நின்றுட்டு இருந்தாங்கண்ணா. அப்போ ஏம்மா நிற்கிற, போய் பூ மதியமான்னு சொல்கிறாங்க. நான் எடுத்துக்கிட்டு போயிட்டு பூச்சட்டி கையில் எடுத்துக்கிட்டு நான் பூ மிதிச்சிட்டு திரும்பி மேலே பார்க்கும்போது பத்திரகாளி ஐயா, காளி ஐயா அம்மா கண்ணல் அப்படி வெளிச்சமாக நீ நினச்சிக்காரி வெற்றி அடையும், திரும்பி பார்க்காம போன்னு சொல்லிட்டாருங்கண்ணா. விஜயண்ணா உங்களுக்கு தான். அப்புறம் சரின்ட்டு திரும்பி பார்க்காம போனதுனால திரும்பி பார்க்காம வந்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்பயும் எனக்கு நம்பலைண்ணா நீங்கள் சொல்கிறதுனால. அப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சி இறந்து போன தங்கச்சி 5 வயசு இருக்குண்ணா. அப்போ தீச்சட்டி ஏந்திக்கிட்டு பூ மதிக்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி சனங்களாம் வந்துக்கிட்டு இருந்தாங்கண்ணா. அப்புறமேட்டுக்கு இப்போ கூட என்னை நம்ப மாட்டியா, இந்த பதவி கொண்டு போய் எங்கள் அண்ணங்கிட்ட செலுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது, நீ எங்கள் அண்ணங்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்கள் தங்கச்சி எனக்கு சொல்லி அமுச்சு விட்டாங்கண்ணா. இதை சொன்னால் ஏதாவது நினச்சிக்குவாங்களோ என்னமோன்னு என்னால் சொல்கிறதுக்கும் என்னால் முடியலண்ணா. இருந்தாலும் உங்கள் தங்கச்சா நினச்சி உங்களை இறக்கி விட்ருக்குறாங்கண்ணா. நீங்கள் கண்டிப்பாக செவிச்சு முன்னாடி வருவீங்க, நாங்கள் பார்க்கணும். முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தானா, நம்புங்கண்ணா. உங்கள் தங்கச்சா நான் உங்கள் இறந்து போன தங்கச்சா நினச்சி நான் சொல்கிறேன், என் வாக்கு கண்டிப்பாக பழிக்கணும். நிறைய பேர்த்துக்கு பழிச்சிருக்குதுண்ணா. ஆனால் அவங்க என்னை திருப்பி பேசுனதுனால ஆனால் அவங்க திரும்ப தண்டனை அனுபவிக்கிறாங்கண்ணா. ஆனால் உண்மையாலும் நீங்கள் ஜெயிச்சு வெற்றிகரமாக வருவீங்கன்னு நான் நம்புகிறேன், உங்கள் தங்கச்சி நம்புகிறாங்கண்ணா. நீங்கள் கண்டிப்பாக